வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனாக பீனட் பட்டர் சாக்லேட் குக்கீஸ். ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எப்போவுமே சாக்லேட் பிஸ்கட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டு ஸ்டவ்லேயே கடாயில் எப்படி ஒரு பிஸ்கட்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்காக ஓடிஜி அவனில் தான் வச்சு பண்ணணுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. வெறும் நம்ம வீட்டு கடாயிலேயே நம்ம ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பீனட் பட்டர் டிசானோ பீனட் பட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பீனட் பட்டர் சாக்கோ குக்கீஸ் தேவையான பொருட்கள்: டிசானோ பீனட் பட்டர் 80 கிராம்ஸ், பட்டர் 185 கிராம்ஸ், கண்ட்ரி சுகர் அதாவது நாட்டு சர்க்கரை 250 கிராம்ஸ், மைதா 2 கப்பு, கொக்கோ பவுடர் 30 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பால் 1/2 கப்பு, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பீனட் பட்டர் சாக்கோ குக்கீஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை போட்ட பிறகு என்கிட்ட இருக்க இந்த டிசானோ பீனட் பட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பீனட் பட்டர் நிறைய பேருக்கு விஷயம் தெரிய மாட்டேது. ஆனால் இந்த பீனட் பட்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றதோ இந்த மாதிரி குக்கீஸ்லையோ கேக்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பீனட் பட்டர் முக்கியமாக யார் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா இந்த மசில்ஸ் கெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த போனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பீனட் பட்டர் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, ஜிம்முக்கு காலில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பீனட் பட்டர் ப்ரெட்டோட சாப்பிட்டு போவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா, அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கொக்கோ பவுடர் போட்ட பிறகு ஃபைனலாக பேக்கிங் சோடா. நான் எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேட்டரில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் நீங்கள் பக்காவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கிராம்ஸ் எம்எல் ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பராக வீட்லேயே பண்ண முடியும். இப்போது இந்த மைதாவோட இந்த பீனட் பட்டர், நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர் மாதிரி ட்ரையான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு தான் பால் ஆட் பண்ணணும். பால் எதுக்காக கடைசியாக ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பால் எடுத்த உடனே மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா பிஸ்கட்ஸ் நல்லா வராது. அதனால தான் இந்த மாதிரி உதிரியாக வந்த பிறகு பாலை ஆட் பண்ணுறோம். இந்த பால் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நார்மலாக குக்கீஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கெட்டியான ஒரு பக்குவத்தில் தான் குக்கீஸ் பிஸ்கட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் லைட்டாக ஒரு பேட்டர் மாதிரி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். பாருங்கள் நல்லா எப்படி வந்துட்டு தெரியுதா? இது மாதிரி தான் வரணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் பேக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சாக்லேட் சிப்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இதை வந்து பிஸ்கெட்ஸாக எப்படி பண்ணுறது அடுத்தது பார்க்க போகிறோம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ட்ரே எடுத்துக்கங்க. தட்டு இல்லை ட்ரே அது மாதிரி உங்கள் வீட்டு கடாயில் எது செட் ஆகும். இந்த மாதிரி ட்ரே எடுத்த பிறகு கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மைதாவை லைட்டாக டஸ்ட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் மைதா அப்படிலாம் பட்டர் லைட்டாக டஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். சரிங்களா? இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கீஸ் பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸை ஜஸ்ட் லைட்டாக ரஃபாக ரோல் பண்ணி முடிச்ச பிறகு 2 விரல வச்சு அப்படி லைட்டாக தட்டி முடிச்ச பிறகு டேரெக்டாக வந்து இந்த தட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ப்ளெயினாக வைக்கலாம். ப்ளெயினாக வச்ச பிறகு சாக்லேட் சிப்ஸோட மேலே போட்டு வைக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன ஒரு கார்னிஷ்மெண்ட் அதாவது ஒரு டிசைன் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன நைஃப் எடுத்துங்க. நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு கோடு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாக்லேட் சிப்ஸை வச்சு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி கோடு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோர்க்கில் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபோர்க்கோட மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த சாக்லேட் சிப்ஸை டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பியும் இந்த மாதிரி கத்தி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சாக்லேட் சிப்ஸ் கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக குக் பண்ண வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு சூப்பரான ஸ்டைலில் குக்கீஸ் பேஸ் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கடாயில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது சால்ட்டு ஒரு பேஸ், அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த குக்கீஸ் ட்ரேவை அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த குக்கீஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடான பிறகு தான் இந்த குக்கீஸ் பேஸை அதில் ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போது இந்த குக்கீஸ் வைக்கிறதுக்கு டைமிங் என்ன கேட்டால் 25லேருந்து 35 நிமிஷம் ஆகும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ் வச்ச பிறகு எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த மாதிரி வரும். குக் பண்ணி முடிச்சுன்னா இந்த மாதிரி கலரில் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள், இந்த குக்கீஸ் நல்லா வெந்து வந்திருக்கா. ஆனால் நீங்கள் டச் பண்ணும்போது வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக குக் பண்ணால் குக்கீஸ் வந்து பர்ன் ஆகிடும். இப்போது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சு ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாக
சாக்கோ குக்கீஸ் ரெடி. அதாவது பீனட் பட்டர் சாக்கோ குக்கீஸ் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த பீனட் பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். நீங்கள் பண்ணிவிட்டு வீட்டில் கரெக்டாக டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.